ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் இயக்குனர் தங்கர் பச்சான். இவரை எல்லாருமே நீங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. அது குறிப்பா நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருல, அவரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு படத்துல இவரு காமெடியனா சீமான் கூட சேர்ந்து பட்டையை கிளப்பியிருப்பாரு. அந்த படத்துல தங்கர் பச்சான் இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, தமிழ் சினிமாவோட நடிகர்களும் சரி, பொறுக்கிங்களாவும் அரசியல்வாதிகள் திருடர்களாகவும் தான் இருக்காங்க. எப்படிதான் மக்களோட பணத்தை கோடி கோடியா புடுங்கிறது, அந்த பணத்தை வச்சு ராஜ வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு தான் குறிக்கோளா இருக்காங்க. தங்கர் பச்சான் அஜித் சாரை பத்தி என்ன சொல்றாருன்னா, அஜித் சார் ஒரு வேற்று கிரகத்துல வாழ்றாரு. அவர் பூமியில வாழ்றது இல்ல, வேற ஒரு கோள்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இயக்குனர் தங்கர் பச்சான் நானு. என்ன போய் அஜித் சார்ட்ட போய் கேளுங்க, இயக்குனர் தங்கர் பச்சான் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அஜித் சார்ட்ட கேளுங்களேன், அவர் தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. என்ன விடுங்க, வேற யாராவது ஃபேமஸான தயாரிப்பாளரோ இயக்குனரோ, கே ராஜன் கூட வச்சுக்கோங்க, அவரை பத்தி அஜித் சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க போய் கேளுங்களேன், அவர் தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் பூமியில வாழ்றது இல்ல, கோடி கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒண்ணுமில்லாத ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உடலை வருத்தி அதுல இருந்து வர பணத்தை வச்சு ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ டிக்கெட்டை வாங்கி அஜித் சார் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக நிறைய பசங்க போராடுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது ஷோ கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்கிற பார்வையாளர் கூட, அப்படி இருக்கிற ரசிகர்கள் கூட அஜித் சார் 1 வருஷத்துக்கு இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு டைமாவது போய் பார்க்கலாம்ல, ஏதாவது பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம்ல, தயாரிப்பாளர்களை போய் பார்த்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு போய் பேசலாம்ல மனசு விட்டு. அஜித் சாருக்கு மக்கள்கிட்ட இருந்து வர பணம் கோடி கோடியா வரணும். ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஏன் விஜயகாந்த் சார் கூட இப்ப இறந்தாருல, அதுக்கு விஜய் அவரோட படத்தை பாதியில நிறுத்திட்டு ஃபாரின்ல இருந்து விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக சென்னை வராரு. ஆனா அஜித் துபாயில தன்னோட ஃபேமிலியோட நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காகவும், அஜித்தோட மகள் ஜனவரி 3ஆம் தேதி அந்த பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காகவும் அஜித் சார் ரெடியா இருக்காரு. ஆனா விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. ஆரம்பத்துல அஜித் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. ஆனா அதெல்லாம் சொல்யூஷன் கொடுத்ததே விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஒரு பைக் ட்ரிப் போறதுக்கு அஜித் சார் ஒரு போஸ்ட் போடுறாருல சோசியல் மீடியால, இந்த மாதிரி விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கேப்டன் விஜயகாந்த் இறந்தது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டா என்ன அவர் குறைஞ்சிருவாரா அப்படின்னும் தங்கர் பச்சான் கேட்டிருக்காரு.